ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு லெக்ஸோரா ஸ்டடீஸ். இது உங்கள் ஸ்மார்ட் லேர்னிங் பார்ட்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் இங்கிலீஷ். அதில் வந்து நம்ம பார்ட் பியில், அதாவது கொஷின் பேப்பரில் பார்ட் பியில் 10 மார்க்ஸ் கொஷின் கேட்குறாங்கல்ல, அதில் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வரும். அதில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மதர் டங் ஆன் லேர்னிங் அ லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுல மதர் டங்கோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுட்ருப்போம் இல்லையா, அதனால் அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது அது வந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மதர் டங் வந்து நிறைய வேஸில் நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் நிறைய சேலஞ்சஸையும் இது வந்து க்ரியேட் பண்ணுது. அண்ட் மதர் டங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு 2 விதமாக பார்க்குறோம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மதர் டங் அப்படின்னா இது வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் லேர்னிங். அதாவது நம்ம வந்து ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸாக வந்து பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு லேர்னர் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜில் கிராமர், வெக்காபுலரி, சென்டென்ஸ் இது எல்லாமே அவனுக்கு வந்து ஒரு வெல்வர்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா செகண்ட் லாங்குவேஜில் இதை ரிலேட் பண்ணி ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்கில்ஸ். அதாவது ரீடிங், ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், டெவலப்மெண்ட் இது எல்லாமே என்னோடய மதர் டங்கில் நான் ரொம்ப வெல்வர்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னா நியூ லாங்குவேஜ் கற்றுக்கும் போது நான் அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் என்னென்னா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அதாவது அதே ஸ்கில்ஸ் தான், பட் இதில் வந்து நம்ம மைண்ட் ரிலேட்டடாக இருக்கும். திங்கிங், ரீசனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதுதான் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னோடய மதர் டங்கில் எனக்கு நல்லா வந்து டெவலப்மெண்ட்டாக நான் வந்து இருந்தேன் அப்படின்னா நியூ லாங்குவேஜ் பண்ணும்போதும் அந்த அடிஷ்னல் லாங்குவேஜில் இதை நான் வந்து ஆட் பண்ணி என்ன நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, எமோஷ்னல் அண்ட் கல்ச்சுரல் சப்போர்ட். நம்ம ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அது வந்து மதர் டங்காக இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் மதர் டங் வந்து நமக்கு வந்து ஒரு எமோஷ்னல் அண்ட் கல்ச்சுரல் சப்போர்ட். அதனால் நமக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த லாங்குவேஜ் மேலே, அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதனால் அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மதர் டங். ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக அவங்க சொல்கிறது இன்டர்ஃபரன்ஸ் தான். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நம்மளோட மதர் டங் இருக்கிறதுனால செகண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் வந்து வருது. லைக் கிராமராக இருக்கட்டும், நெக்ஸ்ட் ப்ரொனன்சியேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும் போதோ நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அது வந்து மதர் லாங்குவேஜோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம். அதாவது வந்து ஒரு பர்சன் வந்து அவனோட மதர் டங் வந்து இருக்கிறதுனால அவனோட அடிஷ்னல் லாங்குவேஜ்லேயுமே வந்து அந்த எப்படி சொல்கிறது, அதை உச்சரிக்கிறது வந்து அவன் வந்து தப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி இருக்காது கம்யூனிகேஷனில். இது வந்து ஒரு பெரிய ஒரு அஃபெக்டை வந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு, பேப்பர் அப்படின்றத நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், நம்மளோட மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ்னால பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். பென், பேனா, இந்த மாதிரி நிறைய ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். நம்ம மதர் டங்கில் இருந்து நியூ லாங்குவேஜை நம்ம அப்படியே லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது மூலயமா நிறைய அன்நேச்சுரலான எக்ஸ்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய இன்கரெக்டாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, அவன் நேற்று வந்தான் அப்படின்றத ஹீ கேம் எஸ்டர்டே அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். பட் லிட்ரலாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் ஹீ எஸ்டர்டே கேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி லிட்ரல் டிரான்ஸ்லேஷனால் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, லிமிட்டட் எக்ஸ்போஷர் டு டார்கெட் லாங்குவேஜ். நாம் அதிகமான டிபெண்டன்ஸ் வந்து மதர் டங்கில் இருக்கிறதுனால நம்ம டார்கெட் பண்ணுற லாங்குவேஜ் வந்து அதனோட எக்ஸ்போஷர் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து நல்லா கற்றுட்டு இருக்கிறதுனால அந்த அடிஷ்னல் லாங்குவேஜுக்கான இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பேலன்சிங் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மதர் டங். ஓகே, பேலன்சிங் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மதர் டங்க்னா நம்ம மதர் டங்க்கும் சரி அடிஷ்னல் லாங்குவேஜுக்கும் சரி ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் லாங்குவேஜோட எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸுமே வந்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, அடிஷ்னல் லாங்குவேஜோட பெனிஃபிட்ஸாக அந்த பர்சன் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஹோல் கான்செப்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மதர் டங் ஆன் லாங்குவேஜ் லேர்னிங். ஐ திங்க் உங்களுக்கு வந்து இதில் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.